Hey guys, welcome back. ரெண்டு நாள் லீவு விட்டாலே நமக்கு ஐயோன்னு போர் அடிக்கிற அளவுக்கு பழகி போச்சு இந்த அசம்பிளி அட்ராசிட்டிஸ். ஃப்ரைடே சும்மா கலகலகலன்னு பீக்கில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு தொடரும்னு கட் பண்ணிட்டு போயிட்டாளுவலே அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு சார் நீ லீவ் எடுக்கிறீங்க, மக்கள் பணிக்கு லீவ் விடலாமா அப்படிங்கிற மாதிரி. அது அப்படி இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. என்ன சார் நெட்ஃப்ளிக்ஸு, என்ன சார் ஆகா, என்ன சார் சோனி லீவு, என்ன சார் அது இது லைவ் டிவி சேனல், அதெல்லாம் எதுக்கு சார், என்ன பண்ண போகிற, சட்டசபை பார்ப்போம் சார். டான்னு காலைல 9:30 மணிக்கு வந்துடுவாங்க. 9:30 மணின்னா இங்கே எங்களுக்கு 12 மணி. டான்னு 12 மணிக்கு காலையில் ஸ்டார்ட் ஆகும். பார்த்தா அப்பப்போ நடக்க நடக்க ஆஹா கொதித்து பேசிய ஆதவ அர்ஜுனா, திணறி போன உதயநிதி, சரக் முறக்குன்னு கேள்வி கேட்ட எதிர்கட்சி உதயநிதி அப்படின்னு எக்கச்சக்க டாப்பிக்கில் நம்மளை ஒரு ஹைப்லேயே நாள் முழுக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. திட்டுப்புன்னு 2 நாள் லீவ் எடுத்தோடனே உண்மையிலே எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஸோ இன்னைக்கு டே 10 அப்படின்னு போட்டு வந்திருக்காங்க. என்ன ஏதுங்கிற என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு 13 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது உடனே எங்களை அனுமதிச்சாதான் அவங்க பதில் சொல்ல முடியும். நீங்க அவர் பின்னால சொல்லுங்கன்றீங்க, அதுக்குள்ள ரீல் கட்டி மேல போயிடும். ரீல் தனி பெரும் கட்சியாக நின்று 108 தொகுதி வாங்கியிருக்கோம். தனி பெரும் கட்சி 23 கட்சி கூட்டணி இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க எதிர்கட்சி உட்கார்ந்து கூட்டணி, இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கட்சி ரீல்ஸை பார்த்து பயப்படுதுன்னா யோசிச்சு பாருங்க. வணக்கம் சார். எனக்கு இந்த சட்டசபைக்குள்ள தளபதியை தாண்டி ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா இவரை பிடிச்சிருக்கு. நிதி நெருக்கடியான சூழலிலும் பொதுமக்களின் நிதி சுமையினை குறைக்கும் வகையிலும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கிலும் எரிவாயு சிலிண்டருக்காக செலவழிக்கப்பட்டு வரும் தொகையினை அவர்களுக்கு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். 3 விலையில்லா வழங்கப்படும். கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்டம் வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். சென்னை பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 கிராமங்களில் அமைய இருக்கும் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். அவர் சொன்ன மாதிரி அதை கைவிடப்பட்டாச்சு. நேற்று பார்த்தா பரந்தூர் ஏர்போர்ட் வரலன்னா பல தமிழ்நாடு முன்னேறாது, அது பண்ணாது. நீங்கள் வேறு இடம் பார்க்குறேன்னு சொல்கிறீங்க, நாங்கள் ஆல்ரெடி பல இடங்கள் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணின இடம் தான் இது, நீங்கள் படுகொலியில் தள்ளுறீங்க தமிழ்நாடு அப்படின்னு வெளிநடப்பு செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய பேர் இந்த பரந்தூர் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. ஸோ இப்போ அதான் மக்கள் வந்து போராட்டம் அது தெரியல. ஸோ இது இப்போ இதில் அடுத்த பரந்தூர்னு கொஞ்ச நாளைக்கு அது ஓடிக்கிட்டு இருக்கும் பாரு. இவர் அதை ட்ராப் பண்ணிட்டேங்கிறாரு. மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். ஆனா ஒரு கண்டிஷன், அதுக்குள்ள வாழ்ற சிங்கம், புலி, கரடி, கௌதாரி, கரட்டோந்தி இதுகளுக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படாம கடையணும். தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தில் 40 கிலோமீட்டர் வரை மட்டுமே செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறது. எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் பேருந்துகள் மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படுவதில்லை. இதனை கருத்தில் கொண்டு மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி வெற்றி பயணம் என்ற பெயரில் இப்ப கொந்தளிக்க போறாங்க. எங்க தலைவர் ஆல்ரெடி கொண்டு வந்த இதுல இவர் ஸ்டிக்கர் ஒட்டி இது பண்ண போறாங்க.
அவர் உஷாரா ஒன்று பண்ணாரு பாரு, அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வெற்றி నీ పేరేంటి? மகளிர் கட்டணமில்லா பயணம் வெற்றி பயணம் என்ற பெயரில் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. பால் உற்பத்தியாளர்கள் அரசு அறிவித்த விலை போதாது, இன்னும் கூடுதலாக கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்பது 1 லிட்டர் தண்ணி இன்னைக்கு 15, 1 லிட்டர் பாலை 41 ரூபாய்க்கு தான் விற்குது. சற்றே சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம்தான். கடந்த ஆட்சியில் எந்த விலை உயர்வும் வழங்கப்படாத நிலையில் ஏண்டா பால் கொள்முதல் லிட்டருக்கு 44 உயர்த்தி வழங்குவது தொடர்பாக மாண்புமிகு முதல்வர்களுடன் இணைந்து ஆவின் நிறுவனத்தின் நிதிநிலை மற்றும் பால் உற்பத்தியாளரின் நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பரிசீலித்து உரிய நல்ல முடிவு மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த அவையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, உங்க இஷ்டம். நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும். திமுக சட்டமன்ற உறுப்பினர் நேற்று பொறிவெளியில் உங்களில் ஒருவர் பேசியதை பற்றி அவங்க பேசுறாங்க. என்ன கொஞ்சம் செவிமடுத்து கேளுங்க. ஆமா, மறுபடியும் அந்த இது ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு, கல்யாண சீசன். ஸோ இப்போ மறுபடியும் போயிட்டு அங்க பேசுறாரு, கல்யாண வீடுல ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல உதயநிதி எல்லாம் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவரே சிரிக்கிறாரு. யாரோ ஒருத்தர் சிஎம் உரிமையில பேசி ஒரு உமன் எம்எல்ஏ வந்து வாடி போடின்ற மாதிரிலாம் பேசியிருக்காருன்ற மாதிரி ஒரு கேஸ் வந்தது. நான் அதை உள்ள போய் பார்க்கல. ஸோ அதை தான் அவங்க ஹைலைட் பண்றாங்க. கேட்டுட்டு அப்புறம் போங்களேன், உட்காருங்க. அவங்க என்ன சொல்ல இல்லைங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க. பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நேற்று பொதுக்கூட்டத்தில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றியும் அமைச்சர் மற்றும் அமைச்சர் அவர்களை மரியாதையின்றும் தரக்குறைவா பேசியிருக்காரு. இது வந்து பெரிய கண்டனத்துக்குரியது. இது வந்து அவர்கள் தோல்வியால் ஆற்றாமையால் மீண்டும் மீண்டும் இதனை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஓட்ட பண்ணி வந்து விட்ட மாதிரி கத்திக்கிட்டே இருக்க? வெளியிலே பேசிய பேச்சுக்கள் நம்முடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், தனிநபருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும் சரி, எப்படி இருக்குது என்பதை நான் படித்து பார்த்து பேசியதை கேட்டு ஆய்வு செய்து நல்ல முடிவு எடுப்பேன். இடம் தெரியல, கிளம்பிட வேண்டியதான். மாண்பு உறுப்பினர் கே நேரு எந்த காரணத்தை மட்டும் அவையில் 110 விதியின் கீழ் சமர்ப்பிக்க அறிக்கைக்கு எந்த விவாதம் கிடையாது. அது குறித்து பேசுவதாக இருந்தால் அனுமதி இல்லை. வேறு விஷயங்களை பற்றி பேசுவதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன். அதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது. வேற ஏதாவது டயலாக் பேசுங்க. ஏற்கனவே அரசால் முடிவு செய்யப்பட்டு இடங்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு மாண்பு உறுப்பினர் அனுமதி இல்லை, அனுமதி இல்லை, இல்லை, இது அனுமதி இல்லை, அனுமதி இல்லை, அனுமதி இல்லை. மாண்பு உறுப்பினர் போஜன் புலி தாக்குனதை பத்தி சொல்லுங்க. புலி உங்க ஊர்ல எப்படி தாக்குது? புலி தாக்குது என்ன புது கேஸா இருக்கு? கொடுத்துருக்காங்க போல அவருக்கு. இல்ல, கொஞ்சம் இருங்க. புலி பயங்கரமா தாக்கி இருக்கு, மக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு இருக்கு. அதை பத்தி அவர் பேசுறாரு. நீலகிரி மாவட்டத்தில் மாண்பு உறுப்பினர்களுக்கு விதியை படித்து விட்டேன். இந்த விதிப்படி தான் நடப்பேன். மாற்றம் கிடையாது. இந்த காலேஜுக்கு சில சட்ட திட்டங்களா இருக்கு. இந்த சலசலப்பு, இந்த கிளிகிழிப்புக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன், அசர மாட்டேன். எதிர்த்து குரல் கொடுப்பதாக இருந்தால் தாராளமாக நீங்க வெளியே சென்று குரல் கொடுக்கலாம். அவைக்குள்ளே நான் இதை அனுமதிக்க முடியாது. அதான் போச்சல்டர்ல போங்க. சீக்கிரமா உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுங்க. என்ன செய்யலாம் என்பதை பற்றி ஒரு முடிவு எடுத்து நீங்க அமைதியாக நான் நடத்துவதற்கு எனக்கு வழிவகை செய்யுங்க. வாங்க வாங்க வாங்க. புலி அவை காவலர்கள் வந்து அதிகமான குரல் கொடுக்காம இல்லைங்க. அவை காவலர்கள் வந்து குரல் கொடுக்காம அவங்க போக சொல்லுங்க. புலிகள் தாக்கியதால் ஏற்பட்டுள்ள அபாயம் குறித்து மக்களை புலி கடிச்சு அங்க பிரச்சனை அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. நாங்க கொண்டு வர இருந்த ஏர்போர்ட்டை வர எப்படி அங்க அங்க இழுக்கிறாங்க. மக்களை புலி கடிச்சா பிரச்சனை இல்லைல்ல.
பேசுகிறார். மாண்பு திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை பேச அழைக்கின்றேன். பாலகிருஷ்ணன் வயது 56 என்பவர் புலியால் தாக்கப்பட்டும் அவரின் உடலை உண்டும் இறந்து விட்டார். அதனால அதை என்ன செய்யணும்னா நேஷனல் டைகர் அந்த விதியின் உட்பட்ட அதன்படி என்ன செய்யணும், அதை வந்து மயக்கூர் சேர்த்து டைகர் இது வந்து சுட்டு பிடிக்க வேண்டும். ஏன்னா இன்னொரு உயிர் போகாததுக்கு எடுக்க வேண்டும். கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். அந்த நடவடிக்கை போதாது, இதை செய்ய வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கின்றேன். மாண்பு உறுப்பினர் வந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி, நீங்க வெளிநடப்புல இல்லையா? அதாவது தொகுதி பிரச்சனையா வெளிநடப்பா என்றால் எனக்கு தொகுதி பிரச்சனை தான் என்று உட்கார்ந்த உறுப்பினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க ஸோ போனால் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக போகணும்னு இல்லை, நான் என் தொகுதி பிரச்சனை பேசிட்டு வர்றேன், நீங்கள் போகணும்னு கட்சி அனுப்பிட்டாரு. ஸோ அவங்கெல்லாம் எங்களுக்கு ஏர்போர்ட் பிரச்சனை தான் முக்கியம்னு அவர் போயிட்டாரு. இவர் நீங்கள் போங்க சார், நான் புலி பிரச்சனையை பற்றி பேசணுன்ட்டு அவர் உட்காந்து பேசியிருக்காரு. வாழ்த்துக்கள். உங்க ஆசை நியாயமானது, உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர்கள் நிச்சயமாக போன வாரத்திலே அந்த கூண்டிலே பிடித்திருந்தால் ஒரு உயிரை காப்பாற்றிருக்க முடியும். மேன் ஈட்டிங் டைகர் என்று சொன்னா எப்ப ரத்தத்தை சுவைத்து மனித ரத்தத்தை சுவைத்து விட்டதோ அது அடுத்து மனித ரத்தத்தை தான் தேடுமே தவிர விலங்கினுடைய ரத்தத்தை தேடுவது என்பது அதோடைய தன்மை இயற்கையிலே குறைஞ்சுவிடும். சம்பவம் நடந்த அன்றே உத்தரவு போட்டு அந்த ஆர்டர்லாம் கையில இருக்கு. அந்த புலியை பிடிப்பதற்கு 3 வனப்படை அமைக்கப்பட்டிருக்கு. விரைவில் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அந்த புலியை கேப்சர் பண்ணி நம்ம வண்டலூர் அல்லது புலிகள் காப்பகத்துக்கு அந்த புலி கொண்டு வரப்படும். மேலும் இந்த புலியால் இன்னொரு உயிர் போகாது என்பதை இந்த அவையில் தெரிவிச்சுக்கிறேன். எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. திட்டமிட்டு சென்ற ஆட்சியில திட்டமிட்டு ஏற்கனவே இருந்த ஆட்சியில என்று எங்களுடைய ஆட்சியை குறிப்பாக அவர் குற்றம் சாட்டுகிறார். அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது உடனே எங்களை அனுமதிச்சாதான் பதில் சொல்ல முடியும். நீங்க அவர் பின்னால சொல்லுங்க பின்னால சொல்லுன்றீங்க, அதுக்குள்ள ரீல் கட்டி மேல போயிடுது. ரீல் 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 எல்லா பள்ளிகளிலும் இதில் நம்ம ஸ்டாலின் சார் வந்து கட்சி மீட்டிங் ஒன்று போட்டு அதிரடி முடிவு ஒன்று எடுத்திருக்காருன்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். என்னன்னா கட்சியில் 70 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாரையும் தூக்கி வெளியே போடுறாரு. அதில் இப்போ பேசினாரு அவர் இவரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி பின்னாடி உட்காந்துருக்கிறாரு. அன்னைக்கு தூக்கமா சொக்கினாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ யங்ஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வர்றாங்க டிவிகே மாதிரி. ஸோ 70 வயசுக்கு மேற்பட்டவங்களெல்லாம் தூக்க போகிறோம், தூக்கிட்டு யங்ஸ்டர்ஸ் அந்த இடத்துக்கு போட போகிறோம், நம்ம தோல்வி என்னங்கிறத நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ உள்ள நிறையா சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு வருது. இது போதாதுன்னு கொளத்தூரில் அவர் தோற்று போனார்ல, அதுக்கு மெஷின் தப்பு சார் அதை பாருங்க சார்னு பார்த்தாங்க. மெஷின்லாம் சரியாக தான் இருக்கு. சரி கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்தது. மறுபடியும் வந்து நான் தான் அங்கே ஜெயிச்சேன்னு ரிசல்ட்டை சொல்லணும் அப்படின்னு இல்லை, அது தப்பு இருக்கு இது தப்பு இருக்குன்னு மறுபடியும் ஒரு கேஸை போட்டு ஐயா அதான் செக் பண்ணி பார்த்து இல்லை தோத்து போனா அதை ஒத்துக்குங்க ஐயா, நீங்க மறுபடியும் நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லி சரி வாங்கன்னு அந்த இதுல ஒரு ரீஎலெக்ஷனை வச்சு மறுபடியும் தோத்தீங்கன்னா அப்புறம் அது இன்னும் இதா இருக்கும். செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. படிப்படியாக கடந்த ரிப்பேர் செய்யணும். கடந்த ஆட்சியில் கழிப்பறையே இல்லாமல் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு உருவகத்தை உருவாக்குகிறார்கள். நான் பேசும்போதே சொன்னேன், அதுதான் பேசும்போதே சொன்னேன், நான் எந்த கட்சியை பத்தி பேசல, எந்த ஆட்சி பத்தி பேசலன்னு. ஆனால் இந்த ஆட்சி எது உண்மையோ அதை மக்களிடம், மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, எது கிரவுண்ட் ரிப்போர்ட்டோ நம்ம எல்லாம் பேசுறோம். ஸ்கூல் நல்லா இருக்கு, காலேஜ் நல்லா இருக்கு, அரசு கல்வியில் நல்லா இருக்குன்னு. ஆனா நம்ம பசங்க இது வரைக்கும் யாரையுமே வந்து அரசு பள்ளியில சேர்த்ததே கிடையாது. இதுதான் உண்மை. ஏழ்மையா இருக்கவங்க அரசு பள்ளியில சேர்க்கணும். ஆனா அது கருணை அடிப்படையில் இருக்கு. நம்ம திருப்பி சொல்றோம், எங்களுடைய முதலமைச்சரோட தலைமையில அது கருணை அடிப்படையில் உரிமை அடிப்படையில் மாத்தணும். அது சரியா வராதுங்க. நானும் ஒரு யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்னு 20 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கேன். சீட்டுக்கு 3 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் வாங்குறேன். நீங்க பாட்டுக்கு ஏன் ஏத்தாப்புல கடையை போட்டு 5 பைசாக்கும் 10 பைசாக்கும் அவல் பொறி மாதிரி சீட் கொடுத்தீங்கன்னா ஏன் பிசினஸ் படுத்துறாது? நல்ல எண்ணம், ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ண விட்டுருவாங்களா? அதனால பண்ணுனா பண்ணணும். இந்த காலம் வேற, காமராஜர் காலம் வேற. நீங்க படிக்கும்போது காமராஜர் இருந்தார் முதலமைச்சரா, அப்ப இருந்தது வேற. நீங்க காமராஜர் காலத்துல படிச்சதுனால ஸ்கூல் நல்லா இருந்துச்சு. என்ன கோபத்துல இருந்தாலும்
இருக்கணும் அப்படியே காரிய மூஞ்சி துப்பிட்டா. ஆனா நான் இந்த மாமன்றத்தின் மூலமா உங்க மூலமா என்னுடைய அன்பு நண்பர் பொதுப்பணித்துறை அமைச்சர் நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, ஏதேதோ டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வெள்ளை அறிக்கை கொண்டு வரீங்க. இது என் குழந்தைகளோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். கண்டிப்பாக இந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை ஒரு வெள்ளை அறிக்கையை உருவாக்கி முதல்வரினுடைய கவனத்திற்கு கொண்டு வர உங்க மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அணைக்கிறது யாரு? வரல. சட்டமன்ற உறுப்பினர் ஜி ஸ்கொயர் நிறுவனத்து மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு. அதற்கு ஏன் திமுக இருந்துச்சு குரல் கொடுக்குதுன்னு தெரியலையே. இதுக்கு மட்டும் கத்துறாது எங்க அது? ஒரு தேர்தலாவது திமுக தனித்து நின்று சற்று வெற்றி பெற்றிருக்கலாம். எங்களால தான் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு நான் சொல்றோம். இல்ல அவங்களும் சேர்த்து தான் நீங்க வெற்றி பெற்றாங்க. நாங்க தனியா நின்னாங்க அவங்க எங்களை விட்டுட்டு. எங்கேயாவது தமிழ்நாட்டுல இடத்த வெற்றி பெற்றிருக்காங்களா கேளு. இவங்க அவங்களுக்குள்ளதானே தனி பெரும் கட்சியாக நின்னு 108 தொகுதி வாங்கியிருக்கோம். தனி பெரும் கட்சி 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா, விசிகே இல்லன்னா, கம்யூனிஸ்ட் இல்லன்னா, ஐஎம்எல் இல்லன்னா, சென்னையிலே சொல்றேன், சென்னையிலே இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? விசிகேவும் காங்கிரஸும் ஐஎம்எல் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க. சென்னையில இது வரைக்கும் திமுக 62ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். பெரிய தோல்விகள் சென்னையில இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துல 16ல 14 தொகுதி தோத்துருக்காங்க. 14 தொகுதி. அப்ப திமுகக்கு இந்த கூட்டணி கட்சி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. கூட்டணி கட்சி கிட்ட 15% வரும். அந்த 15% இல்ல நினைச்சுக்கோங்க. சென்னையில அந்த 2 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது. என்ன சொன்னா அசிங்கமா திட்டுனா தமிழ்நாட்டுல 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் விசிகே. இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லிக்கோ. இதுக்காக வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. சாட்சின்னு கேக்குறாங்க, எவிடன்ஸ் கேக்குறாங்க. அது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்துட்டு போகுது. இங்க நானே ஒரு எவிடன்ஸ் தான், நானே ஒரு சாட்சி தான். என்னடா என்னங்க ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் சபையில இல்ல. அப்படி இருந்தா சொல்லிருக்கேன். எப்படி எடிட்டிங் டக்குனு வந்துட்டு போயிட்டேன். நான் பார்த்துட்டேன் யாரு வழி கிடையாது. நான் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். அவர் வழி இல்ல. நான் உன்கிட்ட சொல்லப்படாது எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வரப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? கடந்த 3 நாட்களா இந்த சப்ஜெக்ட் எப்படி சுத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். நாளைக்கு வேணா அவங்க கேஸ் போட்டுக்கிட்டோம், டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம், இல்ல என்கொயரி போட்டு நானே வரேன், டைரக்டா வந்து அவரை ஃபேஸ் பண்ணலாம். என்னன்னு சொல்லுங்க. கொஞ்சம் சொல்லு பாப்பா. முதல்ல வேண்டாம். சரி சொல்லுமா. எந்த இடத்துல எந்த டி நகர்ல எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும். எல்லாரும் சொல்ல முடியும். அவங்க வாங்கிருக்காங்க. இதுதான் சாட்சி. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சார். நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வேற வழியே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்குனீங்க இதெல்லாம் நானும் சொல்ல முடியும். சார் நிறுத்திட்டீங்க. முக்கியமான இடத்துல தொடரும் போட்டு அவர் அங்க இருந்தா அவர் நேருக்கு சொல்லும் போது என்ன பண்ணிருப்பாருன்னு பாருங்க. இப்ப அவர் இல்லன்ட்டு வேற சொல்லிட்டீங்க. எடிட்டிங்ல தான் அவர் போய்க்கின்னு வந்துட்டு போனாரு. ஆஹா, இப்ப நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலையே. நாளைக்கு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நல்லா தான் இருக்கு. சினிமாவை தூக்கி போடுங்க சார். இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகி 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிடியில் வரணும் அப்படின்னு ஓடிடி நிறுவனங்கள் வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு ஓகே சொல்கிற வரைக்கும் செப்டம்பர் 1லேருந்து எந்த புது படமும் ரிலீஸ் ஆகாது, தியேட்டருக்கு வராது அப்படின்னு அவங்க ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதுக்கு நிறையா பேர் கமெண்ட்டு, நீங்கள் அடுத்த செப்டம்பர் வரைக்கும் கூட படம் வைக்காம இருங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு சட்டசபை இருக்குது சார், எவ்வளோ ட்விஸ்ட்டு டான்ஸோட எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சினிமாவே மிஞ்சிடும் போல இருக்கு. இப்போ சட்டசபை டே 1 டே 2 நடக்கிறதெல்லாம் எடுத்து தியேட்டரில் FTFS ரிலீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. தியேட்டரில் எடிட்டிங் எல்லாம் பண்ணி சவுண்ட் எல்லாம் போட்டு உள்ளே போய் பார்த்தா அதுக்கு ஆடியன்ஸ் வரும். நிச்சயம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.